Hi friends, welcome to Posted Motors. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பைக் வச்சிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் காஸ்ட்லியான பைக் வச்சிருக்கோம். காஸ்ட்லியான பைக் நீ எடுத்துக்கிட்டாவே வண்டியோட செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமானது. நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம பைக் எங்கயாவது இடத்துல வச்சிட்டு போவோம், நம்ம வீட்டுக்கு வெளியில கூட வச்சிட்டு போவோம். நம்ம மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம GPS tracker நம்ம 2 வீலர் செட் பண்ணோம்னா நம்ம GPS tracker மூலமா நம்ம மொபைல் வழியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மொபைல் அப்ளிகேஷன் வழியா நம்ம வண்டி எங்க இருக்குது, வண்டி எங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்ம வண்டி எப்ப ஆன் ஆனிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம வண்டி ஆஃப் பண்ண முடியும். சோ அப்படி ஒரு GPS tracker நம்ம வண்டியில ஃபிட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொன்ன ஜிபிஎஸ் டிவைஸ் இதுதான். இதோட நேம் என்னன்னா ஜாஸ்கோ ஜிபிஎஸ் ட்ராக்கர். இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணி இதோட ஃபுல் டெமோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராக்கரை வண்டி சீட்டு கடியில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வண்டியோட சீட் கவரை கழட்டிக்குவோம். இதோட பாக்ஸுக்குள்ளே வந்து ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும், இந்த ரிலே ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து அதோட ஒயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ஒயரிங் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக் எலக்ட்ரிஷன்ட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வண்டியில் ஒயரிங் பண்ணி இப்போ கனெக்டர் வந்து ரெடியாக இருக்குது. இதில் தான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஜிபிஎஸ் டிவைஸை நீங்கள் திருப்பினீங்கன்னா பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு சிம் போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டுக்குள்ளே ஒரு இன்டர்நெட் பேக் போட்டிருக்க ஒரு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா 3 LED லைட் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக இந்த டிவைஸோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ கலர் LED டேட்டாவுக்கும், ரெட் கலர் பேட்டரிக்கும், க்ரீன் கலர் வந்து ஜிபிஎஸோட பொசிஷனுக்கும் காமிக்கிறது. ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு தேவையான பவர் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு உள்ளே வந்து இன்பில்ட்டாக 180 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை நீங்கள் சீட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி டேங்குக்குள்ளேயும் ஃபிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹெட்லைட்டுக்குள்ளேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி ட்ராக் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னா நேமும் டிவைஸ் ஐடியும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்ததாக டிவைஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஃபுல் டிஸ்பிளே ஆகும். இதில் இக்னிஷன், ஜிபிஎஸ், கனெக்ஷன், ஓடோமீட்டர் எல்லாத்தையும் நம்ம லைவாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக லைவ் ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணோம்னா வண்டி இப்போ எங்கே இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வண்டி ஆஃபில் இருக்கிறதுனால ரெட் கலரில் காமிக்குது, வண்டி மூவ் ஆனிச்சுன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் டூரேஷனுங்கிற இடத்துல வந்து வண்டி எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்துச்சு, வண்டி எவ்வளோ நேரம் மூவ் ஆனிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டேஷ்போர்டில் வியூ அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வண்டி நிற்கிற இடத்தோட தெளிவான அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம். டேஷ்போர்டில் எம்டியாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு 8 ஐக்கான் ஓப்பன் ஆகும். அதில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் வண்டி எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற ப்ளே பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி என்னென்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு, எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கு, என்னென்ன டைமிங்கில் போயிருக்கிறத நம்ம லைவாக பார்க்குற மாதிரியே தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற கிலோமீட்டர் சம்மரி ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வண்டியை மூவ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி காட்டுதுங்கிறத பார்க்கலாம். வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு, வண்டி வந்து என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வண்டி வந்து என்ன திசையில் போகிறதுங்கிறதையும் நீங்கள் வந்து ரியல் டைமாகவும் பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ண முடியும். வண்டி ரன்னிங்கில் இருந்தாலும் சாவி போட்டிருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வண்டி ஆன் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் திரும்பவும் நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியும். இந்த ஜிபிஎஸ் டிவைஸை நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணுறது மூலமாக நம்ம வண்டியோட ரியல் டைம் வியூவையும் தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் இன்ஜினையும் கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிவைஸை நம்ம பைக்கு கொண்டு ஃபிட் பண்ணுறது இல்லாமல் காரு, பெரிய பெரிய கனரக வாகனங்களுக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக வாகனத்தோட திருட்டையும் தடுக்கிறது இல்லாமல் வண்டியோட செக்யூரிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வாகனத்துக்கு இந்த ஜாஸ்கோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24/7 ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாஸ்கோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான தகவல் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மோட்டார் மணி ஃப்ரம் தமிழ் மோட்டார்ஸ். நன்றி, வணக்கம்.